இதுதான் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரை நல்லா குளிர்ச்சியானது உடம்புக்கு. அது மட்டும் இல்லை, வாய்ப்புண்ணு, அப்புறம் வயிற்று புண்ணு, அல்சர் பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மணத்தக்காளி கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாய்ப்புண்ணு, அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வெறும் தழையாக நல்லா வெறும் வயிற்றில் ஒரு 2 தழை அப்படி டெய்லி மென்று சாப்பிட்டு வந்தாவே கூட, அதை சாறு சும்மா தழை முழுங்கலைனாலும் பரவாயில்ல, அந்த சாறு மட்டும் சும்மா லைட்டாக அப்படி நம்ம படுற மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா கூட நல்ல தீர்வு கொடுக்கும். இதனுடைய காய் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும், பழுக்க பழுக்க கருப்பு கலரில் இருக்கும். இதுலேயே 2-3 வகை இருக்குது. இது வந்து ஒரு வகை. இந்த பழத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய் பழம்லாம் வத்தல் போட்டு குழம்பு வைக்கலாம். அதாவது வத்தல் ஒரு மாதிரி அது வேக வச்சு உணக வைப்பாங்க. இந்த மணத்தக்காளி கீரை வந்துட்டு துவையல், கூட்டு, பொரியல், அப்புறம் கடையல்னு சொல்லிட்டு நிறைய வகை செய்யலாம். ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தானது. கண்டிப்பாக மணத்தக்காளி கீரை கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு இந்த கீரை அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. பழம் வந்துட்டு கதிர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தான். இந்த விதையெல்லாம் நமக்கும் யூஸ் ஆகணும் இல்லையா, அதனால் நம்ம இதுலேருந்து விதை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழமும் ஒரு 2-3 இருந்தது. அப்புறம் இந்த காயெல்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டு ஒரு தொட்டியில் வந்துட்டு இதை போட்டு விட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதில் இருக்க காய் வருதோ இல்லையோ, பழத்துடைய விதை வந்துட்டு கண்டிப்பாக துளுத்து வரும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பழமும் அப்படியே பறித்து சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது.